சிவா அயலி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அயலி ராஜேந்திரனை பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அவங்க தன்னுடைய அம்மாவை பற்றி கேட்கும் போது அப்போ ராஜேந்திரன் அவங்க அயலிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் போட்டு உடச்சிருந்தாங்க. ஆமாம், உங்கள் அம்மாவுக்கு டிரைவராக தான் நான் கடைசி வரைக்கும் இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது எங்கள் அம்மா என்ன ஆனாங்க, அவங்களுக்கு கடைசியில் என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அந்த வர்மாவை எப்படியாவது கையங்கலமாக பிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் உங்கள் அம்மா அந்த கேஸையே எடுத்தாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தோம்னா வர்மா அர்ச்சனா மேடத்துக்கிட்ட வசமாக சிக்கிட்டான். அதாவது உங்கள் அம்மா கிட்ட நல்லாவே வசமாக சிக்கிட்டான். ஏன்னா வர்மா பற்றின எல்லா ஆதாரத்தையும் அர்ச்சனா மேடம் எடுத்துட்டாங்க. இதனால வர்மாவால் தப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சுது. அதனால தான் கடைசியாக வர்மாவை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போகும்போது கூடவே இருந்த அதிகாரியே அர்ச்சனா மேடத்துக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அயலி சிவாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ராஜேந்திர மாமா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம், வர்மாவை எப்படியாவது பிடிச்சிருன்னு சொல்லிட்டு தான் அர்ச்சனா மேடம் எல்லா ஆதாரத்தோடு போனாங்க. ஆனால் கூட இருந்த அதிகாரியே அர்ச்சனா மேடத்துக்கு துரோகம் பண்ணினதுனால அவங்களால கடைசியில் அவனை வர்மாவை பிடிக்க முடியாமல் போய்பிச்சுது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே கூட சேர்ந்து அவங்க அர்ச்சனா மேடத்தோட கதையை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா எல்லா ஆதாரமும் அர்ச்சனா மேடம் பர்ஃபெக்டாக வச்சிருந்தாங்க. வர்மாவால் தப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இதனால அதிகாரிகளும் அதாவது சில அதிகாரிகளும் வர்மா கூட சேர்ந்துக்கிட்டு அர்ச்சனா மேடத்தோட கதையை முடிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த பொருளை வச்சு ஷூட் பண்ணாங்க. இதில் அர்ச்சனா மேடம் கீழே விழுந்துட்டாங்க. அதோட அர்ச்சனா மேடம் கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அதுக்கு பிறகு நான் இந்த விஷயம்லாம் நடக்கும்போது நான் ஒளிஞ்சு நின்று இதை பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா என்னால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால நான் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க எல்லாருமே அர்ச்சனா மேடத்தோட கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து சந்தோஷப்பட்டுட்டு அந்த ஆதாரத்தையும் எடுத்துட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறமா அர்ச்சனா மேடத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் எல்லா பக்கமும் தேடினேன். தேடும் போது தான் அர்ச்சனா மேடம் இப்படி கீழே விழுந்து கிடந்தாங்க. அதை அவங்க பார்க்கவே இல்லை. ஏன்னா அவங்களோட கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க போனதுனால அவங்களும் பார்க்காம விட்டுட்டாங்க. ஆனால் அர்ச்சனா மேடத்துக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தேன். பார்க்கும்போது அவங்க உயிரோடு தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க கண்மொழிக்கல, கண்ணை மூடி இருந்தாங்க. அவங்க உயிரோடு இருந்தது மட்டும் தெரிஞ்சிச்சு. இதனால அவங்கள நான் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் அழைச்சிட்டு போனப்போ அப்போ தான் உங்கள் மாமாவை நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா மேடத்தை ட்ரீட் பண்ணக்கூடிய டாக்டர் அவங்க சொல்லிட்டாங்க அவங்களுக்கு சுயநினைவு இல்லாமல் ஆயிட்டாங்க. அவங்க உயிரோடு மட்டும் தான் இருக்காங்களே தவிர அவங்களுக்கு சுயநினைவு இல்லாமல் ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னதுமே உங்கள் மாமாவான சம்பத்து தான் அவங்க அர்ச்சனா மேடத்தை கவனிச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என்கிட்டையும் இந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசி நேரத்தில் ஐலாண்டீஸ்வரி மேடத்துக்கிட்ட என்ன அர்ச்சனா அம்மா அறிமுகப்படுத்தி நான் அனுப்பி வச்சாங்க. அதனால ஐலாண்டீஸ்வரி மேடத்துக்கிட்ட தான் நான் அடுத்ததாக டிரைவராக செஞ்சேன். ஆனால் அவங்க என்ன இந்த ஊரில் இருக்க வேண்டாம், ஏன்னா இந்த ஊரில் இருந்தாக்கி அர்ச்சனாவுக்கு நீ தான் டிரைவராக வேலை பார்த்த, அதனால உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் சொல்லிட்டு அவங்க கூடயே என்னையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க அம்மா உயிரோடு தான் இருந்தாங்க, சுயநினைவு இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் உங்கள் மாமா தான் அவங்கள பாதுகாத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ எப்படி இருக்காங்கன்னு எனக்கு சரியாக தெரியாது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அயலிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சிவா சொல்கிறாங்க, அப்போ ஆக மொத்தத்தில் உங்கள் அம்மா உயிரோட தான் இருக்கிறாங்க, அதுவும் உங்கள் மாமாவோட கண்காணிப்பில். ஆனால் இந்த விஷயத்தை பற்றி உங்கள் மாமா எதுவுமே சொல்லலை அப்படிங்கும்போது அப்போ உடனே ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, அர்ச்சனா மடத்துக்கு யாராலையும் ஆபத்து வந்துடக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் அவங்க உயிரோட இருக்கிற விஷயம் யாருக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உங்கள் மாமா அந்த விஷயத்த உங்ககிட்ட கூட சொல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே உடனே அயலி இப்பவுமே நான் எங்கள் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ ராஜேந்திரன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்டதுனால தான் நான் அர்ச்சனா மேடம் உயிரோட இருக்கிறது சொன்னேன். ஆனால் கண்டிப்பாக இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. அப்படி மட்டும் தெரிஞ்சாக்கி வர்மா சும்மா விட மாட்டான். கண்டிப்பாக திரும்பவும் அர்ச்சனா மேடத்தோட கதையை முடிக்கிறதுக்காக வருவோம் அப்படின்னு சொல்லவும் அப்போ அயலி சொல்கிறாங்க, என்ன மீறி எங்கள் அம்மா வேணுமில்ல யாராவது தொற்ற முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா அயலி சிவாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ அவங்க அவங்க மாமாவை வீட்டுக்கு வரவும் அவங்க மாமா வீடு பூட்டிகிட்டு இருக்கு. அப்போ பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட கேட்கும் போது அவங்க வீடை காலி பண்ணி போய் 1 மாதம் ஆகுது அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே அயலிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அப்போ சிவா அயலிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, நீயும் கொஞ்ச நாள் உங்கள் மாமாவை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை சிவா, நம்ம இந்திராணி என் வீட்டுக்கு வந்தோம், நம்மளோட விஷயமா நம்ம இங்கே வந்ததுனால நானும் கொஞ்ச நாள் மாமா கிட்ட நான் பேசவும் இல்லை, அவங்கள பார்க்கவும் வரல. அது மட்டும் இல்லாமல் நான் அங்கே இருக்கும்போது, அதாவது எங்கள் அப்பா வீட்டில் இருக்கும்போது எனக்கு சித்தியால் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அப்பப்போ மாமா என்னை பார்த்துட்டு போவாங்க. இங்கே வந்ததுக்கு அப்புறம் என்ன மாமா பார்க்கவும் இல்லை, நானும் இங்கிருந்து பிரச்சனை இல்லை, மாமா கிட்ட நான் ஃபோன் பேசவும் இல்லை, நானும் பார்க்காம விட்டுட்டு அப்படின்னு சொல்லவும் சரி இப்போ ஃபோன் பண்ணியாவது பாரு அப்படிங்கும்போது ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி இருக்கவும்
அப்போ அயலி வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க ஃபோன் இப்படி சுவிட்ச் ஆஃப்னு வருதுங்க அப்படிங்கும்போது அப்போ ஆக மொத்தத்தில் இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே. இப்போ வந்து உங்கள் அம்மா உயிரோடு இருக்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம், எங்கே இருக்காங்கிறதே கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் வந்து அதாவது இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுறதுக்கு சரியா அயலி நீ கவலைப்படாத, எப்படியும் உங்கள் மாமா வந்து ஃபோனை ஆன் பண்ணுவாங்க. அப்படி ஆன் பண்ணும்போது அந்த சிக்னல் வச்சு எங்கே இருக்காங்கன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் நம்ம டீம் கிட்ட இந்த நம்பரை நான் கொடுத்து நான் வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறேன் அப்படிங்கும்போது அயலி சரி அப்படிங்கிறாங்க. ஆனாலும் அயலி வந்து அழுதுகிட்டே இருக்கும்போது அப்போ சிவா வந்து சொல்கிறாங்க அயலி இந்த விஷயம் நம்மளுக்கு மட்டும் தெரிஞ்சுதான் இருக்கட்டும், அதாவது உங்கள் அம்மா உயிரோடு இருக்கிற விஷயம் வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம், முக்கியமாக கபிலனுக்கு தெரியவே கூடாது. அப்படி தெரிஞ்சுட்டேக்கி வர்மாவுக்கு தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவை அவன் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவான். அதனால இந்த விஷயம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது மட்டும் இருக்கட்டும், வேறு யாருக்கும் தெரிஞ்சிட வேண்டாம் அப்படிங்கும்போது அப்போ அயலி சரி அப்படிங்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு தன்னுடைய அம்மாவை வந்து உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சு பார்க்க முடியாமல் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கவும் அடுத்ததான் சிவா பார்த்தோம்னா அவங்களுடைய டீமுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. டீமுக்கு ஃபோன் பண்ணி இந்த நம்பரை கொடுக்குறாங்க. அந்த நம்பரில் வந்து எப்போ வந்து ஃபோன் ஆன் பண்ணுறாங்களோ அந்த சிக்னல் எங்கே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்த நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படிங்கவும் அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது சிவாவும் அயலியும் வீட்டுக்கு வரவும் இப்போ இந்திராணி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, அம்மா நீங்கள் ரெண்டு பேரும் எங்கே போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அயலி வந்து ரொம்பவே சோகத்தோடு இருக்கிறாங்க. இப்போ இந்திராணி வந்து கேட்குறாங்க என்ன அயலி என்னாச்சு, இது ரொம்ப சோகமாக இருந்த மாதிரி இருக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே சிவா வந்து அயலிக்கு அதெல்லாம் ஒன்றும் ஆகலக்கா, அவளுக்கு கொஞ்சம் உடம்பு செல்லாமல் ஆகிப்போச்சு அப்படிங்கும்போது என்ன அயலி என்னாச்சுது, என்ன ஜுரம் அடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை தலைவலின்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சமாளிச்சிருந்தாங்க. அப்போ ரித்திகா வந்து சொல்கிறாங்க உனக்கு தலைவலியா, உன்னால் மற்றவங்களுக்கு தான் தலைவலி வருமே தவிர உனக்கு வராதுன்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அயலியே சிவா வந்து ரூமுக்கு கூட்டிகிட்டு வரும்போது இந்திராணின்னு பேர் ரெஸ்ட் எடுத்துக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ சிவா வந்து அயலி கிட்ட சொல்கிறாங்க அங்கே பாரு இந்திராணி அண்ணி அக்காவே வந்து உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டாங்க, நீ இப்படியே இருந்துட்டு இருந்தேன்னா அப்புறம் மற்றவங்களுக்கும் உன் மேலே சந்தேகம் வந்துடும், அதனால நீ எப்பவும் போல நீ நார்மலாக இருந்தாகணும், வேறு வழி இல்லை, உங்கள் அம்மா நம்ம கண்டுபிடிக்கணும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா உயிரோடு இருக்கிறது வேறு யாருக்குமே தெரிஞ்சிடவே கூடாது, அதனால நீ எப்பவும் போல நார்மலாக இருந்தால் தான் நம்ம மேலே யாருக்கும் சந்தேகம் வராது, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம மேலே சந்தேகம் வந்துடும் அப்படிங்கும்போது உடனே அயலி சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறதுலாம் சரிதான் சிவா, ஆனால் என்னால் நார்மலாக இருக்க முடியல, எனக்கு இப்போவுமே எங்கள் அம்மாவை பார்க்கணும் போல இருக்குது அப்படிங்கும்போது எங்கள் பாரு இத்தனை வருஷம் நீ உங்கள் அம்மாவை பார்க்காம தானே இருந்த, அதே மாதிரிக்கு தான் நம்ம வந்து உங்கள் அம்மா இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும், அதுவும் வந்து அவங்க உயிரோடு இருக்கணும், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து நடிச்சு தான் ஆகணும், அதனால நீ வந்து காட்டி கொடுத்துறாத, உங்கள் அம்மா உயிரோடு இருக்கிறத காட்டி கொடுத்துறாத அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா கபிலன் வந்து நினைக்கிறாங்க ஐலாண்டேஸ்வரோட கதையை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு வர்மா அந்த இதை நம்மகிட்ட கொடுத்துருக்குறான் வேலையை, ஆனால் இங்கே என்னென்னமோ நடந்து போச்சிருது, கடைசியில் ஐலாண்டேஸ்வரி குடும்பத்துக்கே வந்து நம்ம தங்கச்சியை இவா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டா, இப்போ அடுத்தது என்ன பண்ணுறதுக்கு தெரியல, இந்த கல்யாணத்தை எப்படியா நம்ம நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் இன்னொரு பக்கம் திட்டம் போடுறாங்க. அடுத்தது அர்ச்சனா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்களா அயலியும் சிவாவோ, அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.